உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தகுதியுள்ள தெலுங்கு சமூக வழக்கறிஞர்களை நீதிபதிகளாக நியமிக்க மறுக்கும் கொலிஜியத்தை கண்டித்து மாபெரும் அறவழி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீதிபதி நியமனத்தில் மதுரை ஆறுமுகச்சந்தியில் தெலுங்கர் முன்னேற்ற கழக நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் புகழ் பாலாஜி நாயுடு தலைமையில் தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர் எவர்கிரேன் பாலமுருகன் ஜே.பி. நாயுடு முன்னிலையில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்யும் கொலிஜியத்தை கண்டித்து மாபெரும் அறவழி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை உறுதி செய்யக் கோரியும், மொழிவாரி சிறுபான்மையினர் தகுதியுள்ள தெலுங்கு சமூக வழக்கறிஞர்களை நீதிபதிகளாக நியமிக்க மறுக்கும் செயலை உணர்த்த கோரியும், உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு துவங்கப்பட்டு 21 ஆண்டுகளில் தெலுங்கு சமூக வழக்கறிஞர்கள் ஒருவர் கூட நீதிபதிகளாக நியமிக்காத போக்கை கண்டித்து இந்த 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்து பிரபஞ்ச தலைவர் ராஜகோபால், இந்து ராஷ்டிரிய மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் பல்வேறு நாயுடு சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று மதுரையில் கிட்டத்தட்ட 21 ஆண்டுகாலமாக உச்சநீதிமன்றம், இது உயர்நீதிமன்றம், இங்கே நீதிபதி எங்களுடைய சமூகம் தெலுங்கு சமூகம், சிறுபான்மை மொழி சமூகம். அதிலே நாங்கள் தெலுங்கு சமூகத்தில் 20 ஆண்டு காலமாக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி நியமனப்படுத்தவில்லை என்பதன் அடிப்படையில் இன்று மதுரையில் அறவழி ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தில் நியமனம் சமூக நீதி வேண்டும். அறவழியில் ஆர்ப்பாட்டம், அறம் காத்த வம்சத்தில் நியாயமான ஆர்ப்பாட்டம். உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஆரம்பிக்கப்பட்டு 21 ஆண்டு காலமாக ஆகிவிட்டது. உயர்நீதிமன்றத்தில் நியமனம் பல சாதியினருக்கு வழங்கியிருக்கிறார்கள். நாங்கள் அதை பெருமிதம் கொள்கிறோம். நாங்கள் அவரை வரவேற்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு தெலுங்கு மொழி சார்ந்தவர்களுக்கு ஒரு நீதிபதியாக தர வேண்டும் என்று கொலிஜியத்தைக்காக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களை புறக்கணிப்பது எதற்காக என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். நாங்கள் எப்பொழுதுமாகவே மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாரிசாகவும் திருமலை நாயக்கருடைய மன்னருடைய வாரிசுகளாகவும் இந்த தமிழக மண்ணுக்கு, தமிழ்நாட்டை வாழக்கூடிய அத்தனை சாதியருக்கும் நாங்கள் பிரிவினவாதம் இல்லாமல் ஒரு தொப்புள் கொடி உறவாகவும் இந்த தமிழக மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாரபட்சம் பார்ப்பது எதுக்கு என்று தெரியவில்லை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலும் இல்லை, நாங்கள் இந்த சமூகத்திலும் இதுவரும் 21 ஆண்டுகளாக இங்கே நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதிபதியாக வழங்க வேண்டும் என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம். தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அனைத்து மொழி சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து வரும் தமிழ்நாட்டில். அதற்காக இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் எங்களுடைய நீதிபதியாக வர வேண்டும் என்பது மொழி சிறுபான்மையினருக்கு, எங்கள் மொழி சார்ந்த தெலுங்கு மொழி சார்ந்தவர்களுக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் 21 ஆண்டுகளமாக இந்த நீதிமன்றம் மதுரையில் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் புறந்தள்ளுகிறார்கள் என்று தெரியவில்லை. இதை வழிநடத்தி கொலிஜியம் அங்கே ஒரு கலந்தாய்வு முடிவெடுத்து எங்கள் மொழி சிறுபான்மை மொழியாகப்பட்டவர்கள், அதிலே தெலுங்கு மொழியாற்றவர்களுக்கு எங்களுக்கு வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். என்னுடைய பெயர் புகழ் பாலாஜி. நான் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர்.